இந்த வீடியோவில் illustration 23 பார்க்குறோம். ரிச்சர்ட் அண்ட் ரிஸ்வான் started a business on 1st January 2018 with the capital of rupees 3 lakhs and rupees 2 lakhs respectively. இப்போ ரெண்டு பார்ட்னர் வந்து ரிச்சர்ட்டுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோனா 3 லேக்ஸு, ரிஸ்வானுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் 2 லேக்ஸ். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இதுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். According to partnership deed, interest on capital is to be provided at 6% per annum. 6% interest கண்டுபிடிக்கணும் அந்த ரெண்டு அமௌண்ட்டுக்கும், 3 lakhsக்கும் 2 lakhsக்கும். ரிஸ்வான் இஸ் டு கெட் ஏ salary approved 50,000 per annum. ரிஸ்வானுக்கு சேலரி வந்து 50,000 கொடுக்கணும். ரிச்சர்ட் இஸ் டு கெட் 10% கமிஷன் ஆன் ப்ராஃபிட் ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்ட் சேலரி டு ரிஸ்வான். ரிஸ்வானுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலும் சேலரி கொடுத்த பின்னாடி வர்ற நெட் ப்ராஃபிட்டில் 10% கமிஷன் கொடுக்கணும் ரிச்சர்ட்டுக்கு. Profit sharing ratio between the two partners is 3:2. During the year, the firm earned a profit of 3 lakhs. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் வந்து 3 lakhs இருக்குது, நெட் ப்ராஃபிட் இருக்குது. ப்ரிப்பேர் ப்ராஃபிட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட். த ஃபர்ம் க்ளோசஸ் இட்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஆன் 31st December எவ்ரி இயர். ஒவ்வொரு இயரும் 31st December அன்னைக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க. அதனால் 31st December 2018 அன்னைக்கு நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ சொல்யூஷன் பாருங்கள். லெஃப்ட் சைடு டிஆர், ரைட் சைடு சிஆர். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st December 2018 போட்டுறணும். ஆரம்பத்தில் அந்த எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்களே, அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டில் போட்டுறணும். போய் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட்டு 3 lakhsை மொதல் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பார்ப்போம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 6%. ஓப்பனிங் கேபிட்டல் 3 lakhsக்கும் 2 lakhsக்கும். ரிச்சர்ட்டுக்கு 3 lakhs இன்ட்டு 6%. ரிஸ்வானுக்கு 2 lakhs இன்ட்டு 6% போட்டோம்னா 18,000 12,000 வரும். டோட்டல் 30,000. ரிஸ்வானுக்கு சேலரி கொடுக்குறாங்க 50,000. அதுவும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷனில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷனில் டெபிட்டில் தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, கமிஷன்லாம் வரும். இப்போ சேலரி ரிஸ்வானுக்கு 50,000 டெபிட் பண்ணிடுங்க. அடுத்து இந்த கமிஷன் கண்டுபிடிக்கும்ல, இது ஆஃப்டர் ப்ராஃபிட்டு. இந்த சம்மில் வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் கமிஷன் போடணும். பிஃபோர் கமிஷன் போட்டிருக்காங்க, தப்பு. ஆஃப்டர் கமிஷன்னா 3 lakhsலேருந்து என்னென்ன கொடுத்தாங்க, 3 lakhs இன்கம் இருக்கு, ப்ராஃபிட் இருந்துச்சு. அதில் வந்து என்னென்ன முதல்ல கொடுத்துருக்காங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை கழிக்கணும், சேலரி ரிஸ்வான் கழிக்கணும். ரெண்டும் கழிச்சோம்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 30,000, 50,000 சேலரி. ரெண்டும் கமிச்சிட்டோம்னா 2,20,000 வருது. இந்த ப்ராஃபிட்டில் தான் நமக்கு அவருக்கு கமிஷன் கொடுக்கணும். மறந்துடாதீங்க, ப்ராஃபிட் ஆஃப்டர் கமிஷன் இது, அதுதான் ஃபார்முலா. கமிஷன் ஈக்குவல் டு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் கமிஷன் இன்ட்டு ரேட் ஆஃப் கமிஷன் டிவைடட் பை 100 ப்ளஸ் ரேட் ஆஃப் கமிஷன். அதனால் இப்போ ஆஃப்டர் கமிஷன் இதெல்லாம் கொடுத்த பின்னாடி எவ்வளோ இருக்குது, 2,20,000 இருக்குது. இன்ட்டு ரேட் ஆஃப் கமிஷன் 10 டிவைடட் பை இந்த 100ஓட 10 கூட்டிக்கணும், 110ன்னு. ஓகேங்களா. பிஃபோர் கமிஷன்னா கீழே 100 மட்டும்தான் இருக்கும். ஆஃப்டர் கமிஷன்னா 100 ப்ளஸ் 10. அப்போ 2,20,000 இன்ட்டு 10/110 போட்டோம்னா 20,000 வருது. இந்த 20,000 தான் இங்கே கமிஷன் டு ரிச்சர்ட்னு போடணும் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷனில். இப்போ 3 lakhs கிரெடிட்டு, அதே டோட்டல் அங்கிட்டு டெபிட்டில் போட்டுட்டு பேலன்ஸு இந்த 30, 50, 20 கழிச்சிட்டோம்னா 2 lakhs இருக்குது. இந்த 2 lakhs தான் ரிச்சர்ட்டுக்கு ரிஸ்வானுக்கு நம்ம ஷேர் பண்ணி கொடுக்கணும். ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் 3:2. இங்கே ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து 3:2. அந்த ரேஷியோவில் இதை பிரித்து கொடுத்துடணும். இந்த 2 partners கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு போடணும் அதை. ஓகேங்களா. திரும்ப பாருங்கள். இந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் ஃபார்முலா பாருங்கள், மறந்துடாதீங்க. இந்த சம்மில் தப்பாக கொடுத்துருக்காங்க. அந்த ஆஃப்டர் கமிஷன் இந்த ஃபார்முலா உங்களுக்கு காமிக்கிறேன் திரும்ப. இப்போ பாருங்கள், நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் ரிலீஸ் கமிஷன் போட்டிருக்காங்களா, அது கீழே 110 இருக்குது பாருங்கள். இந்த ஃபார்முலா வேணால் உங்களுக்கு ஃபார்முலா காமிச்சிடுறேன். இந்த பாருங்க ஃபார்முலா. கமிஷன் ஆஸ் எ பர்சன்டேஜ் ஆஃப் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன். அதான் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் கமிஷன் பிஃபோர் ஆஃப்டர் கமிஷன் இன்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் டிவைடட் பை 100 ப்ளஸ் 10, 100 போடணும். ஓகேங்களா. திரும்ப பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியலனா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. இந்த சம் பாருங்கள். இதில் கடைசியாக இதை பாருங்கள். இதான் அதாவது நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் கமிஷன்
டு 3 lakhsல அந்த 50,000 30,000 கழிச்ச பின்னாடி 220 வருது. 220ல் தான் 10/110 100ஓட 10 கூட்டிக்கிட்டு கண்டுபிடிக்க 20,000. 20,000 தான் இங்கே கமிஷன் ரிச்சர்ட் போடுறாங்க. ஓகேங்களா? அதில் எல்லாம் போக இன்கம் மொத்தம் டோட்டல் 3 lakhs. இங்கே 50 80 1 லட்சம் கழிச்சு 2 லட்சம் தான் பார்ட்னர்ஸ் கேபிட்டலுக்கு ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.